கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு விண்ணப்பத்தை வேதத்திலே ஆவியானவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த வேதம் முழுவதும் அநேக விண்ணப்பங்கள் உண்டு. தனி மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பித்தவைகள் உண்டு. சபை சேர்ந்து விண்ணப்பித்தவைகள் உண்டு. தேசம் தேவனுக்கு முன்பாக விண்ணப்பித்தவைகள் உண்டு. ராஜாக்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு விண்ணப்பம், ஒரு இஸ்ரவேல் ஜனம், ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவருடைய சமூகத்திலே மோசேக்கு முன்பாக நின்று கொண்டு இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். இந்த காலை நேரத்திலே சபையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேச விளைகிற காரியம், பேச விரும்புகிற காரியம், இன்றைக்கும் நாம் இணைந்து ஒரு விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க போகிறோம். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவர் மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி, மோசே, என் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, ஆண்டாண்டு காலமாய் ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், நான் எப்படியாகிலும் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே உன்னை நான் அழைத்து தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இரட்சகனாய் நான் அவர்களை அனுப்ப போகிறேன், நீ போய் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று மோசையோடு கூட சொல்லும்போது, மோசே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஜனங்களை குறித்து நன்கு தெரியும், வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்லும்போது, இல்லை, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீதான், நீதான் போக வேண்டும் என்று சொல்லி பல சூழ்நிலைகளுக்கு அப்புறம் பலவிதமான கான்வர்சேஷன் அவருக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறான். சரி, உன்னோடு கூட ஆரோனையும் அழைத்து கொண்டு போ, அவன் உனக்கு வாயாயிருந்து ராஜாக்களிடத்திலே பேசுவான் என்று சொல்லி கர்த்தர் மோசே எழுப்பி இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து வனாந்திரத்தின் பாதை வழியாய் நடந்து கொண்டு வருகிறார். பல ஆண்டுகள் அவர்கள் நடந்து வந்த பிறகு திடீரென்று ஒரு நாள் ஆமென், இங்கே வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்கள் அந்த கூட்டத்துக்குள் நுழைந்தது. வலு சர்ப்பம் அந்த பாளையத்துக்குள் நுழைந்தது. இந்த காலை நேரத்திலே ஆமென், கடந்த சில வாரங்களாய், நாட்களாய் என் செவிகளிலே நான் கேட்ட காரியங்களும் நான் கண்ட காரியங்களும், தேவன் என்னை கொண்டு போன சில குடும்பங்களில் நான் பார்த்த காரியங்களும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களிலே குடும்பங்களுக்குள் இந்த சர்ப்பத்தின் வல்லமை, இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை, இந்த விரியன் பாம்பின் கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை பார்க்க முடிந்தது. சமீபத்தில் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் ஒரு இரவு ஜெபத்திலே நான் கலந்து கொள்ள போயிருந்தேன். முதல் விசையாக நான் அந்த வீட்டுக்குள் கடந்து செல்லுகிறேன். ஆமீன். அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போதே ஆமீன், அந்த வீடு ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்தினார். நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிவிட்டு அந்த குடும்பத்தோடு கூட சொன்னேன், இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வீழ்ந்து போனதற்கு காரணம் ஆமீன் சத்துருடைய கிரியைகளே தவிர வேறொன்றுமில்லை. கூட்டம் முடிந்த பிறகு எல்லாரையும் அனுப்பிவிட்டு நானும் அந்த குடும்பத்தினரும் உட்கார்ந்து சில நிமிடங்கள் பேசும்போது அந்த தாயார் சொன்ன சில காரியங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தினது. அந்த வீட்டை சுற்றிலும் வேலியடைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டை சுற்றிலும் ஆமென் உயரமான வலைகள் சுற்றப்பட்டிருக்கிறது. எந்த மிருகமும் அந்த வீட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்பில்லை. கேட்டட் ஹவுஸ், நல்ல கேட் போட்டிருக்கிறாங்க, சுத்தி வலை அடித்து இருக்கிறாங்க. ஒரு கோழி கூட என்ன செய்யாது, பறந்து வீட்டுக்குள்ள
வராது. ஆனா அந்த தாயார் சொன்னாங்க, திடீரென்று நான் உட்கார்ந்து ஐயா, நான் உட்கார்ந்து இருக்கும்போது தம்பி ஆவியானவர் எனக்குள்ள ஏதோ சொன்னது போல இருந்துச்சு, போய் செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த நேரம் செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டிய நேரம் இல்லை, இருந்தாலும் உள்ளத்துல மனசுல ஒரு ஏவுதல் இருக்கேன்னு சொல்லி அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற போகும்போது நிறைய தொட்டிகள் வைத்து செடி வைத்திருக்கிறார்கள். அதிலே 5 செடி தொட்டிகளில் கோழி முட்டை போட்டு வச்சிருந்துச்சான். கோழி, ஹலோ, அப்படி ஒரு வீட்டில் இருக்க முடியுமா? இவங்க வீட்டில் கோழி கிடையாது, பக்கத்து வீட்டு கோழி கூட இவங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இல்லை, சுத்தி வலை அடிச்சிருக்கிறாங்க. அந்த தொட்டியில கோழி அழகா அந்த செடியினுடைய அந்த ஆந்தூரியம் செடிகள் வச்சிருக்கிறாங்க, அது அப்படியே நல்ல புஷி மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவுல கோழி என்ன செஞ்சிருக்குது, முட்டை போட்டு வச்சிருக்குது. 5 முட்டைகள் இருப்பதை பார்த்தேன். இந்த 5 முட்டைகள் இருந்ததை பார்த்த பிறகு என் மகளுடைய கர்ப்பம் 3 விசை அபார்ஷன் ஆக்கப்பட்டது. என் கணவன் மரித்து போனார். இப்ப 4 டிக்கெட்டு, இப்ப மீந்திருப்பது பயம். ஒரு வலு சர்ப்பத்தின் கிரியை அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து அந்த குடும்பத்தை மொத்தமாக அழித்து போட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால அன்றைக்கு இணைந்து ஜெபித்து ஒரு விடுதலைக்கு நேராய் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளால இந்த கடைசி நாட்களிலே வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் ஆளுகை செய்கிறது. இன்றைக்கு நாம் சபையாக சேர்ந்து விண்ணப்பிக்க போகிறோம். என்ன விண்ணப்பம்? சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் ஆண்டவரே, சர்ப்பங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு நீங்க வேண்டும், சர்ப்பங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு நீங்க வேண்டும், சர்ப்பங்கள் எங்கள் வியாபாரங்களை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 91:13 வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன், என் பிள்ளைகள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறார்கள், என்னுடைய பிசினஸ் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறது. நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால் நீங்கள் விரியனை மிதிக்க முடியும், நீங்க வலு சர்ப்பத்தின் மேல நடக்க முடியும், நீங்க அந்த சர்ப்பத்தை மிதிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேகமாக இந்த விரியனுடைய வீரியங்கள் கிரியைகளை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலைகளை கட்டவிழ்ப்பார். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று. முதலாவது, தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே ஒரு அழகான குடும்பத்தை சிருஷ்டித்து அவர்கள் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளையும் அங்கு ஏற்படுத்தி அழகாய் நிம்மதியாய் சமாதானமாய் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த அந்த குடும்பத்துக்குள், அந்த தோட்டத்துக்குள் வலு சர்ப்பம் நுழைந்தது. வலு சர்ப்பம் நுழைந்தது. அதுவரைக்கும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. அதுவரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு உறவு இருந்தது. அதுவரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு சிக்கல்களும் இருந்ததில்லை. ஆண்டவர் வருவார், அவர்களோடு உறவாடுவார், பேசுவார், இருவருமாக மூவருமாக சம்பாஷிப்பார்கள், கடந்து போவார். இப்படியாக வாழ்க்கை இருந்தது. அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் தேவையான நேரத்திலே அவர்களுக்கு அருளப்பட்டது. திடீரென்று காலையிலே ஏவாள் எழும்பி ஆதாமை பார்த்து, ஆதாமே, காலையில எனக்கு கொய்யாப்பழம் சாப்பிடுவது போல தோன்றுகிறது என்று சொன்னால் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தோட்டத்தில் என்ன இருந்தது?
கொய்யா மரம் இருந்தது, பறித்து கொடுக்க ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாக இருந்தார்கள். மதியான நேரம் வந்தபோது ஏவாள் சொன்னால், காலையில் கொய்யா சாப்பிட்டதுனால மதியானம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தோணுது ஆதாம் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன செஞ்சான், ஆப்பிள் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, ஆப்பிளை பறிச்சு கொடுத்தாலே போதும். சில பேருக்கெல்லாம் அப்படி இருக்கும் பாருங்க, நைட்டு 12 மணிக்கு எழும்பி பரோட்டா தின்னணும் போல இருக்கு. அதுவும் இந்த கர்ப்பம் தரித்து இருக்கிற சகோதரிகள் படுத்துற பாடுறது தெரியுமா, திடீர்னு ராத்திரி எழும்பி 1 மணிக்கு எழும்பி இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. 1 மணிக்கு எங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்குறது? ஆனால் ஏதேன் தோட்டத்தில் எல்லா வசதிகளோடு ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். என்றைக்கு தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவனால் ஆமேன் அரவணைக்கப்பட்டு, தேவனால் ஒரு அனுகூலமான சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்படுகிறீர்களோ, அன்றைக்கு சத்துருவுக்கு அது பிடிக்காது, பிசாசுக்கு அது பிடிக்காது. அவன் தந்திரமாக உள்ளே நுழைந்தான். தந்திரமாக உள்ளே நுழைந்தவன் அவன் அந்த குடும்பத்தை கவிழ்த்து போட்டான். அந்த குடும்பத்தை என்ன செய்தான்? கவிழ்த்து போட்டான். வலு சர்ப்பத்தினுடைய முதல் கிரியை அவன் கவிழ்த்து போடுவான். அவன் என்ன செய்வான்? கவிழ்க்கும் விரியன்கள், கவிழ்க்கும் வலு சர்ப்பங்கள். 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3 வாசியுங்கள். சர்ப்பமானது, நல்ல கவனிங்க, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, நல்ல கவனிங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு தேவ மனுஷனுடைய பயத்தை பாருங்க. மரணத்தை பார்த்து பயப்படாதவன், கப்பல் சேதங்களை பார்த்து பயப்படாதவன், சிறைச்சாலைகளை பார்த்து பயப்படாதவன், எத்தனையோ அடிகள் உதைகள் அதைகளை பார்த்து பயப்படாதவன் இப்ப சொல்றான், எனக்கு பயமா இருக்குது. என்ன பயம்? சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து அவங்க வாழ்க்கையை கவிழ்த்து போட்டது போல உங்களுக்குள்ளும் சர்ப்பம் நுழைந்து உண்மை நின்று உங்களை கெடுத்து போடுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளிலே முதன்மையானது, அது நம்மளை கவிழ்த்து போடும். தேவனுடைய உண்மை நின்று, தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய தரிசனத்திலிருந்து, தேவனுடைய வழிகளிலிருந்து நம்ம என்ன செய்துவிடும்? கவிழ்த்து போடும். ஏவாளை கவிழ்த்து போட்டது, அந்த குடும்பத்தை கவிழ்த்து போட்டது. இன்றைக்கும் அநேக குடும்பங்களை இந்த வலு சர்ப்பம் கவிழ்த்து போட்டிருக்கிறது. கணவன் மனைவி நன்றாயிருந்தவர்கள் இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள், கீரியும் பாம்புமாக இருக்கிறார்கள். ஆமேன். ஒருவருக்கொருவர், இவன் சப்பாத்தி கட்டை எடுத்தா இவன், நான் என்ன குறைஞ்சவனா, நான் கண்ணாப்பை எடுப்பேன். எதை எடுப்பேன்? கண்ணாப்பை எடுப்பேன். இப்படி மாறி மாறி நிற்கிறாங்க. நாம் அதை எளிதாக கடந்து போய்விட முடியாது. என்னிடத்தில் சிநேகமாயிருந்தவர், என்னிடத்தில் அன்பாயிருந்தவர், என்னை அதிகமாய் நேசித்த என் மனைவி, என்மேல் பாசமாய் மிக்க என்னுடைய கணவன் இன்றைக்கு சற்று வேறுபட்டு என்னுடைய சுவாசம் அவனுக்கு அந்நியமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என்பதை அல்ல, அந்த குடும்பத்துக்குள் வலு சர்ப்பம் நுழைந்திருக்கிறது. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய், தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய மையத்திலிருந்து அவர்களை கவிழ்த்து போடுவதற்கு சத்துரு நயவஞ்சகமாய் உள்ளே நுழைந்திருக்கிறார். இன்னைக்கு சபை சேர்ந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த சர்ப்பங்கள், எந்த சர்ப்பங்கள்? என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தேவ திட்டத்திலிருந்து கவிழ்த்து போட நினைக்கிற இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளில் முதலாவது என்னது? கவிழ்த்து போடும் வலு சர்ப்பம். என்னது? கவிழ்த்து போடும் வலு சர்ப்பம். பிள்ளைங்களை கவிழ்த்து போட்டுருது, தேவ சித்தத்திலிருந்து அவங்களை கவிழ்த்து போட்டுருது, குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறது. பேசி சொல்லுவாங்க இல்லையா, பேசி பேசி என்னை கவிழ்த்துட்டா மச்சான், பேசியே கவிழ்த்துட்டா மச்சான். சில பேர் வந்து பேசுறாங்க அப்படின்னா கவனமா இருக்கணும். ரொம்ப நாளா பேசாதவங்க திடீரென்று ரொம்ப பாசம் காட்டி, அன்பு காட்டி, அக்கா, மைனி, அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருங்குறாங்கன்னா அது வலு சர்ப்பம் உங்களை கவிழ்க்க முயற்சிக்கிறது, உங்களை கவிழ்க்க முயற்சிக்கிறது. வந்து உட்கார்ந்து அவங்க கஷ்டங்களை சொல்லி, பாரங்களை சொல்லி, இப்படி இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆமே நாளைக்கு இப்ப
எப்படியாவது ஒரு 2 லட்சம் வச்சிடணும், அக்கா ஒரு 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 இதை தந்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியே கவிழ்ப்பாங்க. பேசியே கவிழ்ப்பாங்க. பேசி பேசியே கவிழ்க்கப்பட்ட வாலிபர்கள் உண்டு. பேசி பேசியே கவிழ்க்கப்பட்ட வாலிப தங்கச்சிமார் உண்டு. பேசி பேசியே கவிழ்க்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு. பிரச்சனைகளை பேசி தீருங்கள், பேசியே தீர்க்காதிருங்கள். பிரச்சனைகள் என்ன செய்யுங்க? பேசி தீருங்க, முடிச்சிருங்க. பேசியே தீர்க்காதிருங்க. அப்ப ஒன்று விரியனுடைய வீரியம் என்ன? கவிழ்க்கும் வல்லமை. என்ன வல்லமை? கவிழ்க்கும். கவிழ்க்கும். இரண்டாவது கவனியுங்கள். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவைகள் ஜனங்களை கடித்ததினால். இரண்டாவது கடிக்கும் வலு சர்ப்பம். ஒன்னு நான் சொன்னேன், கவிழ்க்கும் வலு சர்ப்பம். இது கவிழ்த்து போடும். பஸ்ஸை கவிழ்த்துரும், ட்ரெயினை கவிழ்த்துரும். பெரிய பெரிய இதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன தடங்கள் உள்ள இருந்தா போதும். அந்த தண்டவாளத்தில் ஒரு சின்ன இரும்பு ஒட்டி இருந்தா போதும், அது அப்படியே கவிழ்த்து போடும். வாகனம் வேகமாய் போகும்போது ஒரு சின்ன கல் அந்த டயர்ல பட்டா போதும், அந்த டயர் கவிழ்த்து போட்டுரும். பெரிய காரியம் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன காரியத்தை சத்துரு நம்ம குடும்பத்தில் விதைச்சிட்டானா குடும்பம் கவிழ்க்கப்பட்டு போகும். எனவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வலு சர்ப்பம் என்ன செய்ததாம்? கடித்ததாம். வலு சர்ப்பம் என்ன செய்தது? கடித்தது. நல்லா கவனிக்கணும். இந்த 21ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? நாங்கள் வனாந்தரத்தில் வந்து சாகவா எங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தாய். 5வது வசனம், நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது. ஹலோ, வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறாரு. கொத்தமல்லி அளவுக்குள்ள மண்ணா வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவன் மண்ணையே பார்த்துட்டு இருந்தவன் இப்ப மன்னாவை பார்க்கிறான். தேனில் இடப்பட்ட பணியாரத்தை போல ருசியுள்ள சாப்பாடு. சாப்பிட்ட இறைச்சி மூக்கு வழியா வர்ற அளவுக்கு திகட்ட திகட்ட காடைகளை கொடுக்கிறார். இப்ப ஜனம் சொல்லுது, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பா இருக்கிறது. எங்க கொண்டு போய் வைக்க இவங்களை? சார், வாழ்க்கையில சாப்பிடாத சாப்பாடை கொடுக்கிறாரு. மனிதர்கள் சாப்பிடுகிறதல்ல, தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுக்கிறார். அதுவும் டெய்லி ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறார். உங்களை மாதிரி ஒரு வாரம் மாவு ஆட்டி 2 வாரம் இட்லி சுடுற ஆண்டவர் அல்ல. அன்னைக்கு தேவையானதை அவரே ஊற போட்டு அவரே பண்ணி அவரே ஃப்ரெஷ்ஷா கொடுப்பார். நாம ஒரு நாள் ஆட்டினா 2 வாரம் வைக்கிறோம். கேன்சர் அதிகமாவதற்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுன்னு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். டெய்லி நம்முடைய ஃப்ரிட்ஜ் காலியாவது நல்லது. இல்லைன்னா நம்மளை ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. அது கொஞ்சம் இப்படி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறது இப்படி இருக்கும், நம்மளை வைக்கிறது இப்படி இருக்கும். ஆமா, இன்னைக்கு கேன்சர் ரேட் அதிகமாகிற காரணம் அதுதான். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள். வெளி தேசங்களில் இருக்கிற எல்லா உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான். மாதங்களாய் வருஷங்களாய் பதப்படுத்தப்பட்டு அதை எடுத்து உடனே வெந்நில போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப ஆண்டவர் பாருங்க, சாப்பாடு இல்லைன்னு சொன்ன போது என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தாரு. இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, என்ன கொடுத்தாரு? காடையை கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? அந்த பாளையம் முழுவதும் 3 அடி உயரத்துக்கு காடை வந்து குமிஞ்சு இருந்துச்சான். இவன் காடையில தான் ஏறி மிதிச்சுக்கிட்டே போனான். இவன் சாப்பிட்ட 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 காடை இறைச்சி பாருங்க, உன்னோட நிக்க முடியாது. உன்னோட என்ன செய்யாது? நிக்காது. சாப்பிட சாப்பிட ருசியா இருக்கும் பாருங்க. இவன் சாப்பிட்டு 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 சாப்பாடு எங்க வந்துச்சான்? எப்படி சாப்பிட்டுருவான் பாருங்க. நான் நினைக்கிறேன் அப்பவும் இப்படி சீந்தி போட்டு அடுத்தது எடுத்திருப்பான். வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை உள்ள அமுக்கிற மாதிரி. இப்ப சொல்றாங்க, கவனிங்க, இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை,
இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பா இருக்கிறது. பக்கத்துல பார்த்துக்கல, விட்டு வைப்பாரா இவங்களெல்லாம்? வாழ்க்கையில பார்க்காத நன்மையை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. கஷ்டத்துல இருந்த நேரத்தில் நம்மளை இப்ப மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நெருக்கத்தில் இருந்து விசாலத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. வியாதியில இருந்து சுக வாழ்வுக்கு நேராய் தந்திருக்கிறாரு. கடன்ல இருந்து விடுதலை தந்திருக்கிறாரு. பாவத்தில இருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நம்முடைய வீட்டை பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகளை பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அழகா வச்சிருக்கிறாரு. அன்னன்னைக்கு தேவையானது நமக்கு தந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த ஜனம் சொல்லுது, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்லிட்டான் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி. இப்ப வலு சர்ப்பத்தை உள்ள விட்டது யாரு? கர்த்தர். எல்லா வலு சர்ப்பமும் பிசாசிடத்திலிருந்து வருவது அல்ல. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அற்பமாய் எண்ணினால், தேவனுடைய நடத்துதலை அற்பமாய் எண்ணினால், தேவன் தந்திருக்கிற இந்த வாழ்வை அற்பமாய் எண்ணினால், தேவன் தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை அற்பமாய் எண்ணினால், தேவன் வலு சர்ப்பங்களை உள்ள விடுகிறார் நம்மளை திருத்தருக்கு. 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அப்ப எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் கிரியை செய்கிற வலு சர்ப்பம் பிசாசிடத்திலிருந்து வந்தது அல்ல. நீங்க தேவனுக்கு விரோதமா பேசி இருக்கலாம், மோசேக்கு விரோதமா பேசி இருக்கலாம், ஊழியர்களுக்கு விரோதமா பேசி இருக்கலாம். ஆமென். தேவன் தந்த வாழ்வை கனம் பண்ணாம இருந்திருக்கலாம். சில நேரத்தில் அசால்ட்டா பேசிடுறோம். என்னத்தை நீ சமைச்சு போடுற, என்னத்தை இது சாப்பாடு, இதெல்லாம் சாப்பாடா? மனுஷன் சாப்பிடுவானா? டெய்லி சாம்பாரை தவிர வேற ஒன்றும் தெரியாதா உனக்கு? நம்ம அதை அற்பமா என்றோம். தேவன் தந்த வாழ்வை அற்பமா எண்ணுகிறோம். தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணுகிறோம். அவன் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு சும்மா இருக்கிறான், நீ என்னமோ 30,000 சம்பாதிச்சு பெருசா பீத்துற அப்படின்னு மனைவிமார் பேசுறது. அப்படின்னா தேவன் தந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்றீங்க? நீங்க அற்பமா என்றீங்க, அற்பமா என்றீங்க. கணவன் மனைவி அற்பமா எண்ணுவது, தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணுவது, தேவனை அற்பமா எண்ணுவது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனைவி கர்த்தர் அருளும் நன்மை ஈவு. கணவன் மனைவிக்கு தேவன் கொடுக்கிற ஈவு துணை, ஆண்டவர் கொடுக்கிற துணை. பிள்ளைகள் கர்த்தர் வருகிற சுதந்திரம் பலன். நீங்க அவங்களை அப்பமா எண்ணும் போது இதெல்லாம் என்னது, இது என்ன வீடு கட்டி இருக்கிற, என்ன பெருசா வாங்கிட்ட, என்ன பண்ணிருக்கிற, என்ன சாப்பாடு சமைச்சிருக்கிற, என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கிற பாரு. அவங்களுக்கு பாரு எவ்வளோ பெரிய ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பெரிய ட்ரெஸ். அதான் நான் பாருங்க நேற்று காலில் சொன்னேன், இப்போ ஒரு புதுசாக ஒரு சாரி வந்துருக்குதான். சாரி கட்டுவது கடினம் அல்ல, மிக எளிது. ரெடிமேட் சாரி, ரெயின் கோட் மாட்டுற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், தூக்கி போட்டுட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், சிப்போ போட்டுக்கலாம். புதிய சாரி. அதான் யோசித்து பார்த்தேன், இந்த சாரியை கட்டிட்டு நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகவே முடியாது. ஏன்னா ஒரு சின்ன கேட்டுக்குள்ளால 1000 பேர் முண்டி அடிச்சு நிற்பாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சாரியை கட்டிட்டு உள்ள போனீங்க, நான் எதுக்கு சாரி கட்ட போறேன்ல. ஆமேன். அக்கா பந்தியில் உட்காந்துருக்கோம், சாரி அங்க இருக்கும். நம்ம 1000 ரூபாய் கொடுத்து பேக் வாங்குறோம், அந்த சிப்பையே வாயை திறந்துருது. உடனே அது பயங்கர சேல்ஸ் ஆகுற, ட்ரெண்டிங்ல இருக்குது. ரெடிமேட் சாரிகள் வாங்க அணுகவும் அப்படி. அப்போ நம்ம மற்றவர்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு தேவன் நமக்கு தந்த வாழ்வை அற்பமா எண்ணுகிறோம். மற்றவர்களுடைய உயர்வை பார்த்துட்டு எனக்கு அந்த உயர்வு இல்லையே, நம்மளை அற்பமா என்றோம். அவனவனுக்கு அவனவனுடைய திராணிக்கேற்றார் போல அவனவனுக்கு தேவன் கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். என்னை விட ஒருவன் மேன்மையாய் பயன்படுத்தப்படுகிறான் என்றால் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அற்பமா எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்றான், என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துறேன், என் ஊழியத்தை நான் என்ன செய்யறேன், மேன்மைப்படுத்துறேன். நான் மற்றவர்களை போல இல்லையே, அவங்கள மாதிரி பயன்படுத்தப்படலையே, அவங்கள மாதிரி இது பண்ணலையே, இல்லை.
நான் அப்படி நினைக்கும் போது நான் எனக்கு தேவன் தந்த அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஊழியத்தை நான் என்ன செய்கிறேன்? அற்பமா நினைக்கிறேன். மற்ற குடும்பங்களை பார்க்கும்போது அவனுக்கு மட்டும் வச்சிருக்கிற பொண்டாட்டியை பாரு, எப்போ எப்படி இருக்கு, எனக்கும் வந்து வச்சிருக்கு நோஞ்சா மாதிரி, ஒட்டடை குச்சிக்கு துணியை சுத்தின மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, யார அற்பமா என்ற? தேவன் அற்பமா என்ற. இங்க வசனம் சொல்லுது, இவங்க பெருசாலாம் பாவம் செய்யல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாயிருக்கிறது. ஆண்டவர் தந்தது, ஆண்டவருடையத்திலிருந்து வந்தது, இவங்களுக்கு எப்படி இருக்குதா? ஆண்டவர் பார்த்தார், நான் உனக்கு ஒரு பாடம் படிச்சு தரேன். வலு சர்ப்பத்தை உள்ள விட்டார். இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது? கடித்தது. முதல்ல வலு சர்ப்பம் என்ன செய்தது? கவிழ்த்தது. இங்க வலு சர்ப்பம் என்ன செய்தது? கடித்தது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 8:17. தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும். வலு சர்ப்பம் என்ன செய்யும்? கடிக்கும். வலு சர்ப்பம் என்ன செய்யும்? கவிழ்க்கும். முதலாவது ஒரு குடும்பத்தை கவிழ்த்திருச்சு. ஒரு குடும்பத்தை கவிழ்த்துறதுக்கு எல்லா குடும்பத்தினுடைய எல்லாரையும் அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாரோட டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர்கிட்ட டீல் பண்ணா போதும், மொத்த குடும்பத்தை அது கவிழ்த்துரும். இரண்டாவது, இந்த வலு சர்ப்பம் என்ன செய்ததாம்? கடித்ததாம். இன்றைக்கு அநேகர் கடிபட்டு இருக்கிறார்கள், அநேகர் கவிழ்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், அநேகர் கடிப்பட்ட காயங்களோடு இருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, கவ்வும் வலு சர்ப்பம். முதல்ல கவிழ்க்கும். சத்தமா சொல்லுங்க, கவிழ்க்கும். நல்ல கவனி. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் டைரி கொண்டு வரணும், நோட்டு கொண்டு வரணும், பிரசங்கத்தை எழுதணும். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்பேன், அந்த நோட்டை என்கிட்ட காட்டும்போது மற்ற 3 வாரங்களோட செய்திகள் அதில் இருக்கணும். எனவே இந்த வாரம் நீங்கள் ஒருவேளை கொண்டு வராட்டாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எல்லா வாலிப தம்பிமா தங்கச்சிமாட்ட என்ன இருக்கணும்? நோட் இருக்கணும். நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணணும், எழுதி. ஆமேன். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் ஆராதனைக்கு வரும்போது நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணி அதற்குரிய காரியங்களுக்கு உங்களுக்கு அதற்குரிய நன்மதிப்புகள் வழங்கப்படும். எனவே அதை கருத்தில் கொள்ளணும். கவனிங்க, கவிழ்க்கும் வலு சர்ப்பம். சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதானா? என்ன சத்தமா சொல்லுங்க? கவிழ்க்கும் வலு சர்ப்பம். இரண்டாவது, கடிக்கும் வலு சர்ப்பம். மூணாவது, கவ்வும் வலு சர்ப்பம். ஆமென். 3 வித்தியாசம் இருக்குது. ஒன்னு, கவிழ்த்திருச்சு, பிசினஸை கவிழ்த்திருச்சு, குடும்பத்தை கவிழ்த்திருச்சு, பொருளாதாரத்தை கவிழ்த்திருச்சு. ரெண்டாவது, கடிச்சிருச்சு, அதனுடைய காயங்கள் இருக்குது, அதனுடைய ரணங்கள் சில குடும்பங்கள் இருக்குது. மூணாவது, கவிழ்க்கவும் இல்லை கடிக்கவும் இல்லை, இந்த 2ஐ செய்வதற்கு ஆயத்தமாய் கவ்வி இருக்கிறது. ஆமென். ஒன்னு கவிழ்க்கலாம், இல்லைன்னா கடிக்கலாம். அதுக்கு ஆயத்தமா இப்ப கவ்வி இருக்குது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி. மொத்தம் பவுலோட சேர்த்து 276 பேர் படகுல இருந்தாங்க, கப்பல்ல இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 276 பேர் பவுலோடு சேர்த்து. அப்ப எல்லாரும் தப்பி மெலித்தாவிலே கரை ஒதுங்கினார்கள். அப்ப குளிர்னா எல்லாருக்கும் குளிர் அடிச்சிருக்குமா? நேற்று சாயங்காலம் திடீர்னு மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு மழை பெஞ்சிச்சு? சரி, மழை பெஞ்சா எல்லாருக்கும் என்ன செய்யுது? மழை பெய்யுது. அப்ப மெலித்தாவில குளிர்னா எல்லாருக்கும் குளிரா இருக்குமா? இருக்குமா? இருக்கும். அப்ப எல்லாரும் குளிர் காஞ்சிருப்பாங்களா? காஞ்சிருப்பாங்க. அப்ப 275 பேரும் விறகுகளை எடுத்து தீ மூட்டி குளிர் காயும் போது கவ்வாத விரியன், அனலுரைத்து புறப்படாத விரியன். பவுல் விறகுகளை எடுக்கும் போது மட்டும் அனலுரைத்து புறப்பட்டு கவ்வுதுன்னா,
எனக்கு தெரிஞ்ச உண்மை, அவன் மேலதான் தேவ திட்டம் இருக்குது, அவன் மேலதான் தேவ தரிசனம் இருக்குது, அவனை கொண்டு நிறைவேற வேண்டிய காரியம் இருக்குது. இந்த மதியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு சபைக்கு சொல்லுகிறேன், யாருக்கும் இல்லாத பிரச்சனை உனக்கு வருதா? யாருக்கும் இல்லாத போராட்டம் உங்களுக்கு வருதா? யாருக்கும் இல்லாத பலவீனங்கள் வருதா? அப்படின்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உங்களை கொண்டு நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்கள் உண்டு. ஆமென். விரியனுக்கு நீங்கள் ஒரு மேட்ரு கிடையாது, உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் தான் அவனுக்கு. என்னை அழிக்க வேண்டும் என்றால் எளிதிலே அழித்து விடலாம், என்னை அழிக்க வேண்டும் என்றால் எளிதிலே அழித்து விடலாம். ஆனால் அது பிசாசினுடைய நோக்கம் அல்ல, அது வலு சர்ப்பத்தினுடைய நோக்கம் அல்ல. காலங்களாய் தலைமுறைகளாய் என்னை கொண்டு இந்த தேசத்திலே நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை அழிக்கும்படிக்கு தான் என்னை கவ்வுகிறான். ஆமென். எல்லாரும் அந்த விறகுகளை எடுத்திருப்பாங்க. 275 வேற விறகுகளை எடுத்து அக்கினியை மூட்டி இருப்பாங்க, குளிர் காய்ந்திருப்பாங்க. எவன் எடுக்காத போதும் வெளிப்படாத ஒரு விரியன் வலு சர்ப்பம் பவுல் எடுக்கும் போது அது அனலுரைத்து புறப்பட்டு அவன் கையை கவ்விக்கொண்டது. வேறு யார் கையும் கவ்வவில்லை, அவன் கையை கவ்விக்கொண்டது. ஏன்னா இவன் மேலதான் தரிசனம் இருக்குது, இவன் மேலதான் திட்டம் இருக்குது. இவனை கொண்டுதான் தேவன் தேசத்துல பெரிய காரியம் செய்ய போறார். இந்த சபையை கொண்டுதான் தேசம் அசைக்கப்பட போகுது. இந்த குடும்பங்களை கொண்டுதான் தேசத்தில் ஒரு மறுரூபம் வரப்போகுது. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். அதனால உங்களை கவிழ்க்கும்படி ஆமென், அந்த சர்ப்பம் உங்களை கவ்வி இருக்கிறது. ஆமென். அது கவ்வும் வலு சர்ப்பம் சில குடும்பங்களை கவ்வி இருக்கிறது. சில குடும்பங்கள் என்ன செய்து கவ்வி இருக்குது. அதுனா அது ஒரு சிம்டம். அடுத்தது அது கவிழ்க்கலாம், அல்லாவிட்டால் கடிக்கலாம். அதற்கு முன்பாக அக்கினியிலே அதை உதறி போடு, அக்கினியிலே அதை உதறி போடு. இந்த மதியான நேரம் இந்த ஆலயத்தின் நடுவில் வெளிப்பட போகிற அந்த பரிசுத்த ஆவியாருடைய அக்கினி அபிஷேகத்தின் நடுவிலே அந்த கவ்வும் விரியன்களை உதறி போடு. சேதமின்றி ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். சேர்க்க வேண்டிய இடத்தில் உன்னை சேர்ப்பார். கவிழ்க்கும் வலு சர்ப்பம், கடிக்கும் வலு சர்ப்பம், கவ்வும் வலு சர்ப்பங்கள். வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. இத்தனை ஆண்டு காலம் அந்த விறகுகளுக்குள்ளால மறைந்திருந்த வலு சர்ப்பம் காலங்களாய், மாதங்களாய், வாரங்களாய், வருஷங்களாய் அந்த விறகுகளுக்குள் மறைந்திருந்த ஒரு வலு சர்ப்பம் அது அனலுரைத்து புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்தது, அவன் கையை கவ்விக்கொண்டது, கையை கவ்விக்கொண்டது. கவ்வினதை உதறி போட்டார், கவ்வினதை உதறி போட்டார். சத்துரு என்னை கவிழ்ப்பதற்கு முன்பாக நான் அவனை கவிழ்க்க எழும்ப வேண்டும். சத்துரு என்னை கடிப்பதற்கு முன்பாக நான் அவனை அடிப்பதற்கு முன்னாக எழும்ப வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன் காலுக்கு கீழே நான் அவனை போடுறேன், நீ அதன் மேலே ஏறி நடந்து போ, நீ அவனை மிதிப்பாய், நீ நடப்பாய். ஆமென். நீ நடப்பான்னு தான் சொல்றாரே தவிர, நீ மிதிப்பான்னு தான் சொல்றாரே தவிர, ஊழியக்காரனை கூப்பிட அவன் மிதிப்பான்னு சொல்லலை. அல்லேலூயா. பாஸ்டரை கூப்பிட அவர் மிதிப்பான்னு சொல்லலை. உங்க குடும்பத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை நான் என்ன செய்ய முடியாது, மிதிக்க முடியாது. ஏன்னா நான் அதை விட பெரிய வலு சர்ப்பத்தை சந்திச்சிட்டு இருக்கிறேன். உங்க குடும்பத்தில் கிரியை செய்கிற வலு சர்ப்பத்தை நீங்கள் தான் மிதிக்கணும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்க கால்கள் அபிஷேகம் பண்ணுவார், உங்களை அக்கினியாய் மாற்றுவார். நீங்க அதன் மேல நடக்கலாம், நீங்க அதை மிதிக்கலாம், நீங்கள் அதை நசுக்கலாம், நீங்க அதை வதைக்கலாம், நீங்கள் அதை சிதைக்கலாம். அது கவிழ்க்க முடியாதபடி, அது உங்களை கடிக்க முடியாதபடி, அது உங்களை கவ்வியிருக்குமே. ஆனால் இன்றைக்கு அதை தீயிலே உதறி போட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நான் மிதித்து போடுவேன்.
நான் மிதித்து போடுவேன், நான் நடப்பேன், நான் மிதித்து போடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவிழ்க்கும் வலு சர்ப்பம், கடிக்கும் வலு சர்ப்பம், கவ்வும் வலு சர்ப்பம். யோபு 20:16 வாசியுங்கள். யோபு 20:16. விரியனின் நாக்கு அவனை கொல்லும். கொல்லும் வலு சர்ப்பம், கொல்லும் வலு சர்ப்பம். நம்ம மேல இருக்கிற தெய்வ திட்டத்தை அழிச்சிரும், தரிசனத்தை அழிச்சிரும், நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும், எதிர்காலத்தை அழிச்சிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் வலு சர்ப்பம் ஆமென் படுபயங்கரமாய் எழும்பி தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும். அப்போ இவங்க ஒரு டீமாக தான் செயல்படுறாங்க. எப்படி செயல்படுறாங்க? ஆமாம், பிசாசு தனியாக என்ன செய்யலை, செயல்படலை. அவன் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு கமிட்டியை வச்சு தான் செயல்படுறான். அவனோடு கூட இருந்த தூதர்களும் என்ன செய்தார்கள்? தள்ளப்பட்டார்கள். 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு சத்தம் உண்டாகி, பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை ஜெயித்தார்கள். ஆமென். வலு சர்ப்பம் கோபம் கொண்டு விழுங்கும்படிக்கு, கொல்லும்படிக்கு இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. கனவுகளில் சர்ப்பம் வருதையா? கனவுகள் வந்தாலே வலு சர்ப்பங்கள் பார்க்கிறேன், பாம்புகளை பார்க்குறேன். ஆமேன். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் நம்மளை அலக்களித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணணும், இந்த சர்ப்பங்கள் நீங்கும்படி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் உயர்த்திப்படி எவனெல்லாம் வலு சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டானோ அவன் இதை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைப்பார். நமக்காக உயர்த்தப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நமக்குண்டு, நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்குண்டு. அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது இந்த வலு சர்ப்பத்தின் கடியிலிருந்து, பிடியிலிருந்து ஆமேன் ஒரு நொடியில் விடுதலை உண்டு. ஆமேன். இந்த வலு சர்ப்பம் எங்கே இருக்கும்? நான் ஆதியாகமம் 49:17 வாசித்தீங்கன்னா, வழியில் கிடக்கும் சர்ப்பம், வழியில் கிடக்கும் சர்ப்பம். நமக்கு தெரியாது, நம்ம வழியில் நடப்போம். வலு சர்ப்பம் எங்கே கிடக்கும்? வழியில் கிடக்கும். நம்ம நல்ல வழி மாறி நினச்சிட்டு போவோம், ஆனால் அந்த வழியில் சர்ப்பம் கிடக்கும். சங்கீதம் 74:13 ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பம், ஆழங்களுக்குள்ளால ஜலங்களுக்குள்ளால புதைந்திருக்கிற வலு சர்ப்பம். கொந்தளிப்புகளுக்கு காரணம் அந்த வலு சர்ப்பம், குடும்பத்தில் அலக்களிப்புக்கு காரணம் அந்த வலு சர்ப்பம். அந்த ஜலத்துக்குள்ள இருந்து கொந்தளிக்க வைக்கிறது, கடலை கொந்தளிக்க வைக்கிறது, குடும்பங்களை கொந்தளிக்க வைக்கிறது. எதுவாயிருந்தாலும் இந்த பகல் வேளை அது நம்மை விட்டு நீங்கும்படி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். விண்ணப்பம் பண்ணுவதோடு விட்டு விடாமல் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பேன். மிதிச்சிட்டு போங்க. ஆமேன். மிதிச்சா நல்லா மிதிங்க. ஆமேன். பாம்பு அடித்தா என்ன செய்யணும்? நல்லா அடிக்கணும். அப்படி தானே? பாம்பு அடித்தா எப்படி அடிக்கணும்? நல்லா அடிக்கணும். லேசாக அடிச்சுட்டு விட்டிங்கன்னா அது திரும்ப உங்களை என்ன செய்யும்? தேடி கண்டுபிடிச்சி பல ஜென்மம் தாண்டினாலும் உங்களை என்ன செய்யும்? பழி வாங்கும். அது சினிமாவில் மட்டும்தான். ஆமே. ஆமாம். உடனே நீங்கள் நம்பிடாதீங்க.
அடித்தா நல்லா அடிங்க. ஆமென். அடித்தா என்ன செய்யுங்க? நல்லா அடிங்க. அவனை வதைச்சிருங்க. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும். வதைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆமாம், பிடிச்சி பாருங்கள். ஒரு கொசு என்னை ஒரு நாள் கடிச்சிச்சு பாருங்கள். அந்த கொசுவை அடித்து அதை தூக்கி போட்டு ஒரு தீப்பெட்டியை பொருத்தி அதை கொளுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதான் வதைக்கிறது. அது செத்து போய் பல மணி நேரம் ஆனாலும் அதை என்ன செய்கிறது? வதைக்கிறது. ஆண்டவர் தலையை நசுக்கிட்டார் ஏற்கனவே. அது கொஞ்சம் வாழை வச்சு என்ன செஞ்சிட்ருக்குது? நம்ம குடும்பங்களுக்குள்ள நுழையுது, கவிழ்த்து போடுகிற. நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கவிழ்த்துருச்சு, நிறைய பிஸ்னஸை கவிழ்த்துருச்சு, நிறைய குடும்ப சமாதானத்தை கவிழ்த்துருச்சு, சபையினுடைய ஐக்கியத்தை கவிழ்த்துருச்சு, உயர்வுகளை கவிழ்த்துருச்சு. ஆமென். நிறைய குடும்பங்களை கடிச்சிருக்கிறது. ரணங்களோடு இருக்கிறாங்க, காயங்களோடு இருக்கிறாங்க, அந்த காயங்கள் ஆற்றப்படாமல் இருக்கிறாங்க. மூணாவது, கவிழ்க்கவும் கடிக்கவும் ஆயத்தமாய் சில குடும்பங்களை கவ்வி இருக்கிறது. மிக எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், சில குடும்பங்களை வலு சர்ப்பம் என்ன செய்கிறது? கவ்வி இருக்கிறது. இன்னைக்கு அதை தீயில உதறி போட்டுட்டு ஃப்ரீயாக போனின்னா லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்று அது கவிழ்க்கும், இல்லைன்னா அது கடிக்கும். ஒன்று கவிழ்க்கும், இல்லைன்னா கடிக்கும். இது எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு இந்த சர்ப்பங்கள் நம்மை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ண போகிறோம்.